தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் 48,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் மோடி பேசுகையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கான்பூரைச் சேர்ந்த இளம் தொழிலதிபர் சுபம் திவிவேதி கொல்லப்பட்டதை உருக்கத்துடன் குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களை அழித்தது பற்றியும் விரிவாக பேசினார். மோடி உணர்ச்சி பெருக்குடன் பேசிக் கொண்டிருந்த போது 7ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது சிறுமி ஷிவன்யா திவாரி தான் வரைந்த ஓவியத்தை உயர்த்தி பிடித்து காட்டினார். சிந்தூர் ஆபரேஷனை விளக்கி அந்த சிறுமி தத்ரூபமாக ஓவியம் தீட்டியிருந்தார். அதை கவனித்துவிட்ட பிரதமர் மோடி அந்த சிறுமியிடம் இருந்து ஓவியத்தை வாங்கி வரும்படி சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகளிடம் கூறினார். ஓவியத்தை பெற்றுக்கொண்ட மோடி பேரையும் அட்ரஸையும் எழுதி கொடுமா, அப்புறம் உனக்கு பாராட்டு கடிதம் அனுப்புறேன் என மாணவியை பார்த்து கூறினார். एक बच्ची शायद यहाँ कोई पेंटिंग बना करके जरा एसपीजी के लोग उसे ले ले, उधर भी कोई एक चित्र बना करके लाया है, उस कोने में आप अपना अता पता उस पर लिख देना, मैं चिट्ठी भेजूंगा. एक उधर कोने में कोई नौजवान है, उसका अता पता लिख लीजिए ताकि मैं आपको चिट्ठी लिखूंगा. அப்போது லவ்துபே என்ற 7 வயது சிறுவன் பிரதமர் மோடியை பார்த்து கைகளை அசைத்தபடி துள்ளி குதித்துக் கொண்டிருந்தார். அவனை பார்த்து சிரித்த மோடி கைகளை கீழே இறக்குப்பா, தோள்கள் வலிக்கப் போகுது என அன்புடன் கூறினார். ये इधर एक बालक कब से हाथ उठा रहा है, तेरे कंधे पर दर्द होगा, आज थक जाओगे. அவரது கனிவான பேச்சை கேட்டதும் கூட்டத்தினர் மோடி மோடி என உற்சாகமாக கோஷமிட்டனர். மோடி பாராட்டை பெற்ற மாணவி ஷிவன்யா திவாரி கான்பூரில் பிரபலமாகிவிட்டார். இந்தியாவுக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி மேல் வெற்றிதான் என்ற மெசேஜை பாகிஸ்தானுக்கு சொல்வதற்காக இந்த ஓவியத்தை வரைந்தேன் என ஷிவன்யா கூறினார். मैं ये पोस्टर इसलिए बनाई हूँ कि ऑपरेशन सिंदूर के बाद जो इंडिया की विजय हुई है, इसके ज़रिए एक मैसेज देना चाहती हूँ पाकिस्तान को कि हमेशा इंडिया जीतता आया और आगे भी जीतता रहेगा.